இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான மொச்சக்கொட்டை யூஸ் பண்ணி வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கத்தரிக்காவை நம்ம நல்லா கீரி எடுத்துக்கணும். நாளாக கீரிக்கணும். இதை கீரி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வத்தல், கடலைப்பருப்பு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். நான் இன்னைக்கு மண்சட்டி தான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கீறி வச்சிருக்கிற கத்தரிக்காவை இதில் நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலே கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய் அந்த 3 போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 25 பல்லு பூண்டே நம்ம சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மொச்சக்கொட்டை நான் இன்னைக்கு ஒரு கப்பு மொச்சக்கொட்டை எடுத்துருக்கிறேன். இந்த மொச்சையும் இது கூட சேர்க்கலாம். இந்த வத்த குழம்புக்கு நம்ம மொச்சை சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே இந்த காய் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு வதங்கிரும். இனி நம்ம இதை மிக்ஸி ஒரு மூடி போட்டு நம்ம சிம்மிலே ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். ஏன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மொச்சக்கொட்டை வெந்துருச்சா நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே வெந்துருச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு கலருக்காக நம்ம காஷ்மீர் சில்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி ஃபைன் பவுடராக வச்சிருக்கிற ஸ்பைசஸ் பவுடரையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த டைம்ல தண்ணி விடக்கூடாது. இனி ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இனி சேர்த்ததுக்கு அப்புறம் இது எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு தேவையான தண்ணி நம்ம வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கிற நேரத்தில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்தரிக்காவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளவு தண்ணினா இப்போ நம்ம எவ்வளவுன்னா நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சாச்சு. இப்போ இறக்குற நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதுமே இன்னும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கறிவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.